ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நல்ல நாமத்தினால இந்த காலை வேளையிலும் ஆண்டுடைய பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கடந்து வந்திருக்கிற நம்மையும் இந்த வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி அப்படி ஜெப சிந்தனையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் உண்டு பிறனால் இதில் களி கூர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தவும். கர்த்தர் நிறைவேற்றி வாழ்க்கை நிறைவேற ஒரு கிருபை செய்கிற வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் ஆராதிப்போம். Thank you Lord. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லும் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கண்படைக்கையின் தேவன் அவர் உண்மையில் பிசகாதவர். நம்ம உயர்த்துவோம். Thank you Lord. Yes Lord. நீ உண்மையின் தேவன். நீ போய் சொல்லி மனிதன் அல்ல. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் போய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லும் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்யும் வல்லவன் அவர் கைவிடுவதே இல்லை. அவர் வாக்கு பண்ணின மாறினார். வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி நடத்துகிறவர். அவரை மாற்றம் மாறாதிருப்போம். அவர் மனிதனை போல வாக்கு மாறுகிறவர் அல்ல. நீ சொன்னதை செய்யும் வல்லவன் கைவிடுவதில்லை. சொன்னதை செய்து முடித்து நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடித்து நீ
முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. தங்கிலோ மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றினே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. ஆண்டவர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் உன்னப்பனினால் இதில் கலைக்கோங்க நாமத்தை மகிமைப்படுவோம். கர்த்தர் வார்த்தைக்கு நேராய் நம்முடைய செவிகளை நாம் சாய்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கப் போகிறோம். தேவனை எங்களோடு இடைப்படுகிறாக அடியை மறைத்து உமது நாமத்தை இந்த கால வேளையில் எங்களோடு வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினால இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள்ல உங்களை நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்படுதான வேத பகுதி யோவான் 11ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளும். யோவான் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 11:6. இங்கே நாம் பார்க்கிற ஒரு பகுதி என்னவென்று சொல்லி பார்க்கும்போது யோவான் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது லாசரு என்ற மனிதன் மரித்து போய் அவருடைய சடலத்தை 4 நாட்கள் கல்லறையில் வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த நாள் நாம் பார்க்கின்றோம். இதை நாம் பார்க்கும் பொழுது யோவான் 11:6 இவ்வாறாய் சொல்லுகிறது, லாசரு வியாதிப்பட்டதை கேள்விப்பட்ட இயேசு தான் ஊழியம் செய்த இடத்திலேயே இன்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே இந்த லாசரு இயேசு வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் நன்கு நல்ல சிநேகிதன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே இயேசு இந்த லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்னும் 2 நாட்கள் அவர் அங்கேயே தங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாம் தூர தேசத்துக்கு நாம் சென்று விட்டோம். ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே யாராவது ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிற சூழ்நிலை அறிந்திருந்தால் நம்ம உடனே செஞ்சிருப்போம், உடனே வந்து ஒரு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் வியாதிப்பட்டு தன் சிநேகிதன் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிற செய்தியை கண்டும் அதை அறிந்திருந்தோ அவர் தான் ஊழியம் செய்கிற இடத்திலேயே இன்னும் 2 நாள் அங்கே தங்கியிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்னுடைய செய்தியின் தலைப்பு நான் இவ்வாறாய் கொடுக்க ஆசைப்படுகிறேன். தாமதம் நல்லது. டிலே இஸ் குட். தாமதம் நல்லது என்கின்ற ஒரு தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு அநேக நேரத்தில் இன்னைக்கு தாமதம் என்கின்ற வார்த்தை நமக்கு பிடிக்காததாய் ஒன்று காணப்படுகிறது. காரணம், நாம் மனிதன் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் உடனே நடைபெற வேண்டும். மனிதன் நினைக்கிற காரியம் உடனே சடனாக அந்த காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் யோசிப்பது உண்டு. நான் நினைத்த காரியங்கள் உடனே நடக்கணும், எனக்கு கிடைக்கிற வேலை உடனே கிடைக்கணும், எனக்கு உடனே திருமணம் நடக்கணும், உடனே என் வாழ்க்கை எல்லாம் நடக்கணும், உடனே வசதி வாய்ப்புகள் வரணும் என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் ஆண்டுடைய சமூக
நம்ம என்ன செய்கின்றோம்? என் வாழ்க்கையில தாமதிக்கிற காரியங்கள் நீங்க மனிதனுடைய வாழ்க்கையில பிடிக்கிறதாய் காணப்படுகிறது சொல்லி பார்க்கின்றோம். நீங்க பல நேரங்கள்ல நீங்க ரயில் ஸ்டேஷனுக்கு நாம் போகின்றோம். 3 மணி ரயில்வே என்றால் நம்ம எத்தனை மணிக்கு போறோம்? 2 மணிக்கே போய் காத்திருக்கிறோம். ஒருவேளை ரயில் வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாக நாம் ரயில் ஸ்டேஷன்ல காத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ரயில் சம்டைம் டிலே ஆன 2 மணி நேரம் டிலே ஆனா கூட என்ன செய்யறோம்? பல நேரங்களில் நம்ம அதே இடங்களிலே நம்ம என்ன செய்யறோம்? காத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நாம் காணப்படுகின்றோம். ஆனால் மனிதன் எதிர்காய் காத்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கும் போது அங்குள்ள உடனே இந்த காரிய வாழ்க்கை நடைபெற வேண்டும், இந்த காரியம் உடனே வாழ்க்கைக்கு தேவை என்று சொல்லி பல நேரங்களில் நாம் ஜெபிக்கின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தாமதம் நல்லது, தாமதம் நல்லது. இன்னைக்கு மனிதன் தாமதம் இன்னைக்கு உடனே கிடைக்கலாம். ஆனா ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, அவர் தாமதத்தை குறித்து பார்க்கும்போது பல நேரங்களிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமா இருப்பது என்று சொல்வது மிகவும் நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கு இயேசு கிறிஸ்துவும் லாசரும் ஒரு சிநேகிதராக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த பெத்தானியா எப்பெல்லாம் இயேசு வருவாரோ அப்பெல்லாம் இந்த லாசரு வீட்டுல தான் அவனை செய்வாரா தங்குகிறதே நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியத்தின் காரணமாக எப்பொழுதெல்லாம் இந்த பெத்தானியாவுக்கு போகிறாரோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்வாரா? அவர் லாசருடைய வீட்டுக்கு தான் போய் செய்வாரு, அவர் தங்குகிறதே நாம் பார்க்கின்றோம். அப்ப இயேசு செய்த அநேக அற்புதங்கள் எங்கே சொல்லி பார்க்கும்போது பெத்தானியாவிலே அவர் அநேக நேரங்களிலே அவர் அற்புதம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார் சொல்லி பார்க்கின்றோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்பொழுதெல்லாம் பெத்தானிக்கு போகிறாரோ அங்க போகும்போதெல்லாம் மார்த்தாள் மரியாளுடைய வீட்டுல போய் தங்குவாராம். அப்ப மார்த்தாள் மரியாள் வீட்டுல தங்கும் போது இயேசு தனியாய் போக மாட்டார், ரோட 12 சீடர்களும் போவார்கள். அப்படி இயேசு பெத்தானியாவுக்கு போகும்போது அவரை பார்க்க அநேக மனிதர்கள் அந்த இடத்துல கடந்து வருகிறதை கூட நாம் ஒருவேளை நினைத்து பார்க்கலாம். அப்படி வரும் பக்கத்துல 20 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட வந்த சீடர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் என்ன செய்யணும்? சமைத்து போட வேண்டும். அப்ப இந்த மார்த்தாள் மரியாதை செய்வாங்க. இவங்க கஷ்டப்பட்டு அந்த இயேசுக்காக வந்திருக்க சீடர்களுக்காக அவர் பிரயாசப்பட்டு சமைத்தும் போடுவாங்க. இப்படி ஒரு நல்ல ஒரு ஐக்கியமா இருந்த இந்த லாசரு குடும்பமும் இயேசுவும். ஆனா இயேசு லாசரு வியாதிப்பட்டு இருக்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனே தான் செய்திருக்கிற ஊழிய இடத்திலேயே என்ன செய்யறார்? 2 நாட்கள் அவர் தங்கி இருக்கிறார். லாசரு பார்க்க போகல, தான் ஊழியம் செய்த இடத்திலேயே இன்னும் 2 நாள்ல செய்றாரு, அவர் தங்குகிறார். மனித கண்ணுக்கு இந்த தாமதம் அலட்சியம் போல தோன்றலாம். ஆனா உண்மையில் இது ஒரு பெரிய நோக்கத்திற்காக கடவுள் திட்டமிட்ட ஒரு தெய்வீக தாமதமாகும். மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து செய்த இந்த காரியம் ஒருவேளை அலட்சியமாய் தோன்றலாம், ஒருவேளை இது ஏனதானம் எண்ணலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலே இது உண்மையான ஒரு பெரிய நோக்கத்துக்காக கடவுள் திட்டமிட்ட ஒரு தெய்வீக தாமதமாக இது காணப்படுகின்றது. அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தாமதிக்கிறான்னு சொன்னா அது நல்லதுதான். இன்னைக்கு பல நேரங்களில் சபையில தாமதமா இருக்கலாம். நீ பல நேரங்களில் நாம் சபையில ஊழியம் பல நேரம் தாமதமா இருக்கும். பல நேரங்களில் நம் குடும்ப வாழ்க்கை நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தாமதமா இருக்கலாம். ஆனால் அது தாமதம் என்று சொல்லும் பொழுது அது நடைபெறாமல் போகாமல் இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. தாமதம் என்பது ஆண்டவர் அதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தாமதத்தில் ஆண்டவர் பெரிய ஜெயத்தை கொடுக்கும்படியாய், பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாமதிக்கிற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இன்னைக்கு பல நேரங்கள்ல நான் நினைப்பது ஒன்றுதான், நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியத்துல பங்கு பெறுகிறேன், சபையில சுத்தம் செய்கிறேன், எல்லா காரியத்திலும் ஈடுபடுகிறேன். ஆனா என் வாழ்க்கையில ஏன் தாமதம் இருக்கு? எல்லாரும் நல்ல வசதியா இருக்கிறாங்க, எல்லா வாழ்க்கையிலும் நல்ல நேர்த்தியா இருக்கு. ஆனா நான் பல நேரங்கள் ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்காக உண்மையா இருக்கிறேன். ஆனா ஏன் வாழ்க்கையில தாமதம் என்று சொல்லி பல நேரங்கள்ல நாம் யோசிப்பது உண்டு. லாசர் குடும்பமும் அப்படிதான் யோசித்து இருந்தார்கள். அங்கே கூடியிருந்த சீடர்களும் அப்படிதான் யோசித்து இருந்திருப்பார்கள். அங்கே கடந்து வந்த மக்களும் அப்படிதான் யோசித்து இருந்திருப்பார்கள். ஆனா கர்த்தர் தாமதம் நல்லது என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பாங்க. ஏன் இயேசு தாமதம் நல்லது என்று அவர் சொன்னார்?
அவர் ஒரு காரியத்தை செய்கிறான்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், ஒருபோதும் அவர் செய்ய மாட்டார். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பதாகவும் ஒரு அர்த்தம் உண்டு. அதை நாம் நேர்த்தியாக நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் தாமதம் நல்லது என்று சொல்லுகிறார்? அதாவது வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு காரணமும் இருக்கு, இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரணமும் இருக்கு. ஏன் தாமதம் நல்லது என்று சொல்லி பார்க்கும்போது வேத பண்டிதர்கள் அவங்க சில காரியத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? லாசரு பிறக்கும் போது லாசருடைய தாய் மரித்து விட்டார்கள். என்னவா? லாசரு பிறக்கும் போது லாசருடைய தாய் மரித்து விட்டார்கள். சோ பிறக்கும் போதே தாயை கொன்றவன், பிறக்கும் போதே தாயை கொன்றவன், எல்லாவற்றிலும் புறக்கணிக்கப்பட்டவனாய், வெறுக்கப்பட்டவனாய், வேண்டாவதனாய், ஆகாதவனாய், எல்லாராலும் பகைக்கப்பட்டவனாய் இந்த லாசரு காணப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். லாசருக்கு வேத பண்டிதர்கள் ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாசரு பிறக்கும் போதே தன்னுடைய தாயை கொன்றவன், இந்த லாசரு பிறக்கும் போதே அவன் தாய் மரித்து விட்டார்கள், எல்லாருனாலும் புறக்கணிக்கப்பட்டான், எல்லாருனாலும் வெறுக்கப்பட்டான், அவன் வேண்டாதனாய் ஆகப்பட்டான், அவன் எல்லாவற்றிலும் எல்லாராலும் பகைக்கப்பட்டவனாய் மனிதனாய் காணப்பட்டான். அதனால்தான் அவன் வாழ்க்கையில தாமதம் ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, லாசரு எதிரே வந்தால் யாரும் போக மாட்டாங்களாம். லாசருவை எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்களாம். காரணம், அவன் பிறக்கும் போது தாய் இறந்துட்டாங்க, அந்த சாபம் அவன் மேல இருக்கு. அதனால அவன் வீட்டுல எந்த நல்ல காரியம் வச்சாலும் இந்த லாசரு செய்ய மாட்டாங்களாம், கூப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இந்த லாசருடைய வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு தாமதம் பண்ணது அவன் மரிக்க வேண்டும் என்று அல்ல, அவனுக்கு அதிசயம் செய்ய அல்ல, தேசத்திலே அவனுக்கு அற்புதமாய் மாற வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் தாமதமாய் என்றாலே சொல்லி பார்க்கின்றோம். இந்த லாசருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் பிறக்கும் போதே அவன் தாய் இறந்து விட்டார்கள். பிறக்கும் போது தாயை கொன்றவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். எல்லாவற்றிலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் மனிதனாய் காணப்பட்டான், வெறுக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டான், ஆகாதவனாய் காணப்பட்டான், எல்லாராலும் பகைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டான். லாசரு எதிரி வந்தாலும் அவன் எதிரி யாரும் போக மாட்டாங்க. எந்த நல்ல காரியத்துக்கு போனாலும் இந்த லாசரு முன்பதாக வந்தா அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யாரும் வீட்டுல வைக்கிற எந்த ஃபங்க்ஷன்லயும் இந்த லாசரு அழைக்க மாட்டார்கள். காரணம், இவன் சாபம் உள்ள ஒரு மனிதன், இவன் மேல சாபம் இருக்கு, அவன் பிறக்கும் போதே தாயை கொன்றவன், அவனோட ஒரு துஷ்டன் என்று சொல்லி இந்த லாசரை பகைக்க ஆரம்பித்தார்கள். அப்ப இயேசு இந்த தாமதம் பண்ணது அவன் மறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒருவேளை அவனை பார்க்க கூடாது என்பதற்காக அல்ல. எந்த மனிதர்கள் அவனை வெறுத்தார்களோ, எந்த மனிதனை புறக்கணித்தார்களோ, எந்த மனிதன் அவனுக்கு கெட்ட பெயரை உண்டாக்கினார்களோ, எந்த மனிதர்கள் அவனை வேண்டாதவன் ஆகாதவன் சொல்லி தள்ளினார்களோ, அந்த மனிதனுக்கு முன்பதாக உலகம் காணும்படியாக ஒரு அதிசயம் செய்யும்படியாக இயேசு தாமதம் என்று சொல்லி அவன் வாழ்க்கையில காணப்பட்டது. ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பொசிஷன் லாசருக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை லாசரு மரித்து போன உடனே இயேசு கிறிஸ்து வந்திருந்தால் அது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சியாக மாறி இருக்கும். அவன் கொஞ்ச நேரத்தில் உயிரோட வந்திருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து தாமதம் 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியாவுக்கு வரும் பொழுது, அந்த லாசருவை பார்க்கும்படியா வரும் பொழுது, லாசரு மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. 4 நாள் ஆன ஒரு மனிதன் எப்படி உயிரோடு வர முடியும்? எப்படி அவன் மறுபடியும் அவன் உயிரோடு வர முடியும் என்று சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு அதிசயங்களை உருவாக்கும்படியா, ஒரு அற்புதத்தை உருவாக்கும்படியா ஆண்டவர் தாமதித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆண்டவர் தாமதித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, லாசருக்கு காணும்படியாக அநேக யூதர்கள் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். அநேக இடத்தில் யூதர்கள் வந்திருந்தார்கள். தாமதம் நமக்கு மேன்மையும் அதிசயம் அற்புதத்தையும் கொண்டு வரும். இன்னைக்கு வாழ்க்கையில் நடக்குகிற எந்த விதமான தாமதமான காரியங்கள் இருந்தாலும் அது தீமைக்காக அல்ல, அது ஒரு நாள் நன்மையான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் அற்புதமான காரியத்தையும் என்னோட வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதாய் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யூதர்கள் நம்பாமல் இருந்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை நம்பாமல் இருந்தார்கள்.
காணப்பட்டார்கள். யூதர்கள் இந்த புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பாடத்தை வகுக்கும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு அவர் விசுவாசத்தை உருவாக்கும்படியாக ஆண்டவர் லாசருடைய மரணத்துக்கு அவர் தாமதமாய் காணப்பட்டார். இதை பார்க்கும்போது இப்போ அவர் கல்லறைக்கு வராங்க. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மார்த்தா மரியாள் வேகமாய் ஓடி போய், நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மடித்திருக்க மாட்டானே என்று சொல்லி கதற ஆரம்பித்தார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். உடனே லாசரு இயேசு கிறிஸ்து லாசருடைய கல்லறைக்கு வராரு. கல்லறைக்கு வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்ன உடனே அவன் எழுந்து உடனே வந்தான். இது என்ன இருக்கு சொல்லி நீங்க ஆச்சரியமாய் கேட்கலாம். இங்க பார்க்கும்போது யூதருடைய கல்லறை என்பது அது ஒரு சாதாரண நம்ம நாட்டில் பார்க்கிற ஒரு கல்லறையை போல அல்ல. அது மிகப்பெரிய குகையிலும் மலையை கொடைச்சி அது 4 படி அது உள்ளே போய் அதை இறக்கி வைப்பார்கள். மிகவும் ஒரு குகையான ஒரு கல்லறையாய் காணப்பட்டது. அப்படிப்பட்ட கல்லறையில் ஒரு மனிதன் சாதாரணமாய் ஏறி வர முடியாது. அப்படிப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்ட இவன் லாசரு. அவன் 3ஆம் நாள் 4ஆம் நாளிலே ஆண்டவர் லாசருவே வெளியவான்னு சொன்ன அவன் வருகிறதை பார்க்கின்றோம். இதற்கு நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தாமதம் என்றால் ஆச்சரியமாகும். தாமதம் என்றால் ஆச்சரியமாகும். நீங்க வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் உடனே நடைபெற்றால் அதில் எந்த விதமான ஆச்சரியம் அல்ல. ஆனால் அதே காரியம் அது தாமதித்து பல நாட்கள் எதிர்பார்த்த காரியம் நடைபெறாமல் அது நடைபெற்றால் அது ஆச்சரியமாய் காணப்படும். அது ஆச்சரியமாய் காணப்படும். தாமதம் வந்தால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்படும். தாமதம் வந்தால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஸ்தானம் நமக்கு கொடுக்கப்படும். தாமதம் வந்தால் தேசமே ஆச்சரியமாய் பார்க்கும். தாமதம் வந்தால் தேசமே இயேசுவை அறிந்து கொள்ளும். தாமதம் வந்தால் நீங்களே தேசத்துக்கு ஆச்சரியமாய் மாறிவிடுவீர்கள். முதலாவது, தாமதம் வந்தால் ஆச்சரியமாகும். தாமதம் வந்தால் யாருக்கும் கொடுக்கப்படாத ஸ்தானம் நமக்கு கிடைக்கும். தாமதம் வந்தால் தேசமே ஆச்சரியமாய் பார்க்கும். தாமதம் வந்தால் தேசமே இயேசுவை அறிந்து கொள்ளும். தாமதம் வந்தால் நீங்களே தேசத்துக்கு ஆச்சரியமாய் மாறுவீர்கள். வேத பண்டிதர்கள் இந்த லாசருடைய மரணத்தை குறித்து இப்படிதான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். தாயை கொன்றவன் மரிக்கும் போதே தாய் மரித்து பிறக்கும் போதே தாய் மரித்து விட்டார்கள். இவன் சாபமுள்ள பிள்ளை, இவன் ஆகாதவன், தள்ளப்பட்டவன் என்று சொல்லி. ஆனா இயேசு கிறிஸ்து ஏன் தாமதமா இருந்தால் சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஏன் தாமதமா இருக்க சொல்லி பார்க்கும்போது, ஒரு 3 வகை ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவர் தாமதமா இருந்தார். அவருடைய விசுவாச பெருகும்படியாக, விசுவாச வாழ்க்கையிலே பெருகும்படியாக 3 வகையான ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து தாமதமாக இருந்தார். முதலாவது சீசர்களுக்காக இயேசு கிறிஸ்து தாமதமாக இருந்தார். காரணம், சிச்சுவேஷன் வரும்போதுதான் ஆச்சரியப்படுவார்கள். அப்ப சீசர்களுக்கு விசுவாசம் வளர இப்படி நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், சீசர்களுக்காக தாமதமா இருந்தாங்க. காரணம், இங்க இயேசு கிறிஸ்துவோடு சுற்றி திரிந்த சீசர்கள் சபைக்கு வரும்போது விசுவாசிப்பார்கள், சபையில் ஆராதிக்கும் போது கூட சேர்ந்து ஆராதிப்பார்கள், சபையில் எல்லா காரியத்தையும் ஈடுபடுவார்கள். ஆனா சபைக்கு வெளில போகும்போது ஆண்டவரை தூஷிப்பார்கள். அப்படிதான் சீசர் என்ன செஞ்சாங்க? சூழ்நிலைக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், சூழ்நிலைக்காக ஆண்டவரை பின்னாக சென்றவர்கள். ஆனால் அவர் வாழ்க்கையில் விசுவாசம் வளரவில்லை, அவர் வாழ்க்கையில் விசுவாசம் காணப்படவில்லை. அதனால்தான் லாசருடைய மரணத்துக்கு இந்த இயேசு கிறிஸ்து தாமதித்தார். காரணம் என்று சொல்லி பார்க்கும்போது, சீசருடைய வாழ்க்கையில விசுவாசம் வளரும்படியாய், சீசருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமதமாய் இருந்தார். இரண்டாவது, யூதர்களுக்காக ஆண்டவர் தாமதமாய் இருந்தார். கல்லறை சுற்றி இருந்தார்கள். அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது நாம் பார்க்கின்றோம். காரணம், ஒரு கல்லறை, யூத கல்லறை என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வர முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து லாசரை பார்த்து வெளியே வான்னு சொன்ன உடனே மரித்து போன, நாரி போன சடலம், நாரி போய் கடந்த லாசருடைய மரணம் அவன் மீண்டும் உயிரோடு எழுந்து இயேசுவான்னு சொன்ன உடனே அவன் உடனே வெளியே வந்தான்.
சொல்லுகிறார். இதை பார்த்து யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். மூன்றாவது மார்த்தா மரியா அவங்க சொல்றாங்க, ஏன் இந்த இயேசு இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மறித்திருக்க மாட்டானே என்று சொல்லி கதற ஆரம்பித்தார்கள். இந்த மார்த்தாவும் மரியாவும் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசத்தை வளரும்படியாக இயேசு கிறிஸ்து தாமதமாக இருந்தார். நீங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் தாமதிக்க சொல்லி பார்க்கும்போது என் விசுவாச வாழ்க்கையில நான் வளர வேண்டும், நீங்க விசுவாச வாழ்க்கையில நீங்கள் நானும் வளர வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மார்த்தாள் மரியாள் சொல்றாங்க, யோவான் 11:27 அவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவர் மாத்திரம் பின்பற்றுவோம், லாசர் வந்தாலும் வரவிட்டாலும் சரி இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு வாழ்க்கையில அற்புதம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நான் எதிர்பார்க்கிற காரியம் நடந்தாலும் நடைபெறாவிட்டாலும் நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். யோபு அப்படிதான் சொல்லுகிறான், எனக்கு என்னை கொண்டு போட்டாலும் என் சரீரத்தில் எல்லாமே போனாலும் என்னுடைய எல்லா சொத்து பத்துகள் போனாலும் நான் நிர்மாணமாய் சென்றாலும் நான் ஆண்டவரை பின்வாங்க மாட்டேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில போடப்படுவது கூட நம் மரணமே ஏற்பட்டாலும் நான் ஆண்டவரை பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு தாமதம் என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும், தாமதம் என் வாழ்க்கையில விசுவாசத்தை வளர்க்க அது உதவி செய்கின்றது. இன்னைக்கு கர்த்தருக்காக நான் காத்திருக்கும் போது கர்த்தர் எனக்கு புதுபலம் அடைய அவர் கிருபை செய்கிறார். எஸ்ஐயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலம் அடைந்து கலைகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருக்காக நீங்கள் நானும் காத்திருக்க வேண்டும், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நான் நினைக்கிற காரியங்கள் நடைபெற்றால், அதாவது நான் நினைக்கிற காரியம் நடந்துருச்சுன்னா நான் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறேன்? என் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். அதாவது நான் நினைக்கிற எல்லா காரியம் நடைபெற்றால் நீங்க நான் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறேன். ஆனா நான் நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டால் நான் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறேன்? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன். நான் நினைக்கிற காரியங்கள் நடைபெற்றால் நான் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கிறேன்? நான் நினைக்கிற காரியங்கள் எதுவுமே நடைபெறாவிட்டால் நான் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன்? ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறேன். ஆண்டவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற நீங்களும் நானும் பல நேரங்கள்ல நாம் நினைக்கிற காரியம் நடைபெறாமல் போயிருக்கலாம். நாம் நினைக்கிற காரியங்கள் பல நேரங்களில் தாமதமாய் இருக்கலாம். ஆனால் அது தீமைக்காக அல்ல, அது ஒரு நாள் நிச்சயமாகவே அதை நன்மையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்போ இதனால நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன சொல்லி பார்க்கும்போது, கடவுள் தம்முடைய தாமதங்களை பயன்படுத்தி அவரை முழுமையாய் நம்புவதற்கும் நம் வாழ்வின் மீது அவருடைய எஜமானுக்கு இன்னும் முழுமையாய் கீழ்ப்படிவதற்கும் அது கற்றுக் கொடுக்கிறதாய் நாம் காணப்படுகிறது. When God delay, we must trust Him by submitting our agenda to Him. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவர் மேல் நம்பி இருக்கும் போது தாமதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் ஜெயமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் சொல்ல பார்க்கின்றோம். When God delay, we must trust Him by doing right, even if we do not reach our goal. நம்முடைய இலக்குகளை நாம் அடையாவிட்டாலும் நாம் அவரை நம்ப வேண்டும் என்றுதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 27:13-14 சொல்கிறது, நானோ ஜீவனுள்ள தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தாமதம் நல்லது. டிலே இஸ் குட். தாமதம் நல்லது. என் வாழ்க்கையில நடைபெறுகிற எந்த விதமான தாமதமா இருந்தாலும் அது தீமைக்கு அல்ல. மரித்து போல் லாசருடைய சடலத்தை பார்க்க வராத இயேசு கிறிஸ்து அவர் தாமதிக்க இன்னும் 2வது ஊழியத்தில் அவர் தொடர்ந்து செயல்படுகின்றார். 4 கழித்து வருகிறார் சொன்னார். அவருடைய மரணம் அது சாதாரணமானது அல்ல. அவனுடைய உயிர் தெளிதல் எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக ஆச்சரியமாகும் அற்புதமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக, அது ஜெயமாய் மாறுவதற்காக சீஷர்கள்
ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தை உருவாக்கும்படியாய் அவருடைய தாமதம் காணப்பட்டது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தாமதமாக இருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஜனங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த சிறிய வார்த்தைகளை நமக்கு அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவராக. ஆமென்.